மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்துட்டு இருக்கேங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி 6வது பாடத்தில், அதாவது அணுக்கரு இயற்பியல் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பாடத்தில் முக்கியமான ஒரு சம் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான சம் தான். எஸ்எஸ்எல்சி இயற்பியல் சம் நம்பர் 17, லெசன் வந்து 6ங்க. லெசன் 6. கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். Re ரேடியம், இது ஒரு தனிமத்தோடைய குறியீடு. ரேடியம் 88,226 என்ற தனிமம் 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுகிறது எனில் சே தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. ஸோ கொடுத்துருக்கிறது ஒரு தனிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சிதைவுக்கு உட்படுது? 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுகிறது. அப்படின்னா கிடைக்கக்கூடிய சே தனிமத்தில் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடு. இதுதான் கேள்விங்க. ஓகேங்களா? இதை படிக்கிறதுக்கு முன்னால் ஒரு தனிமம் வந்து ஒரு அணு வந்து எப்போ வந்து ரேடியேஷனை வெளிப்படுத்தும் அப்படின்னா, ஒரு தனிமத்துடைய உட்கருவில் பொதுவாக வந்து ஒரு தனிமத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம பெண் இருக்குன்னு சொல்லுவோம். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். ஸோ ஒரு தனிமத்தில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா பெண்ணுன்னு டக்குன்னு சொல்லுங்கள். புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நியூட்ரல். ஸோ இந்த புரோட்டானும் நியூட்ரானும் அழுத்துறங்காட்டி எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிடும். அப்படி அழுத்தாது, உங்கள் புரிதலுக்காக வச்சுக்கோங்க. அப்போ ஒரு அணுவுடைய கருவில், மையத்தில் அணுக்கருவில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சுற்றி உள்ள ஆர்பிட்டில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த எலக்ட்ரான்கள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வேதி பிணைப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில தனிமங்கள் சில எலக்ட்ரான்களை இழந்தோ ஏற்றோ இன்னொரு தனிமத்தை கூட சேர்ந்து சேர்மங்களை உருவாக்கும். எதுக்காகனா டு அட்டைன் தி ஸ்டெபிலிட்டி அப்படின்றாங்க. அதே மாதிரி தனிமங்களுடைய உட்கருமும் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு, நிலைப்புத்தன்மையோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா சில நேரங்களில் ரேடியேஷனை வெளிப்படுத்தும். அந்த ரேடியேஷனை தான் நம்ம ஆல்ஃபா, பீட்டா, காமா அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். ஸோ இந்த ரேடியேஷன் சாதாரணமாக வெளிப்பட்டுச்சுன்னா அதை வந்து நம்ம இயற்கை கதிரியக்கம்னு சொல்கிறோம். நாமளாக அதை வந்து ஏதாவது ஒரு செஞ்சு நாமளாக வந்து எக்ஸ்டர்னலாக ஃபேக்டர் மூலமாக கொண்டு வந்தோம்னா அதை வந்து நம்ம செயற்கை கதிரியக்கம், ஆர்டிஃபிஷியல் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எதுக்காக இது ரேடியேஷனை வந்து வெளிவிடுது அப்படின்னா டு அட்டைன் த ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையை ஒரு உட்கரு பெறுவதற்காக ரேடியேஷனை வெளிவிடுது. இது அணுக்கரு பிளவின் போது வெளிப்படும், அணுக்கரு இணைவின் போதும் வெளிப்படும். நியூக்ளியர் ஃபியூஷன்லேயும் வெளிப்படும், நியூக்ளியர் ஃபிஷன்லேயும் வெளிப்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாடப்பகுதியில் நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம அந்த வெளிவரக்கூடிய கதிர்களுடைய சிம்பிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இதுதான் ஆல்ஃபா. இப்படி போட்டிங்கன்னா ஆல்ஃபா. ஆல்ஃபா அப்படின்னா ஹீலியம்-24. ஹீலியம்-24னா ஏட்டம் கிடையாது. ஹீலியம்-24 உடைய உட்கருவை தான் நம்ம ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா அப்படின்னா எலக்ட்ரான், E-1 0. காமா அப்படின்னா இப்படி போடுவோம். காமா அப்படின்னா எலக்ட்ரான், அதாவது எனர்ஜி லெவலில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். நியூட்ரான் அப்படிங்கிறது N01. அதே மாதிரி புரோட்டான் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா H11. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நிறைய சமம் வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ ஆல்ஃபா கதிர் வெளிவிடுதா அப்படின்னா நீங்கள் ஹீலியம்-24 ஞாபகம் வச்சுக்கோங்க. பீட்டா அப்படின்னா எலக்ட்ரான் -1 0. காமாவுக்கு எந்த சேஞ்சும் இருக்காது. நியூட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா N01. புரோட்டானுக்கு H11. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பேஜில் நம்ம சம் போடலாம். நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தனிமம் ரேடியம் 88,226. இது எவ்வளோ ரேடியேஷன் வெளிப்படுத்துதுங்க? 3 ஆல்ஃபா கதிர்களை வெளியிடுது. ஸோ ரேடியம் 88,226. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா 3 டைம் ஆல்ஃபா ரேடியேஷன் வெளிப்படுது. நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுவோம். ஆல்ஃபா சிதைவு. ஸோ ஆல்ஃபா சிதைவுனா என்னென்னா, இது ஒரு ஆல்ஃபா கதிரை வெளியிடுது அப்படின்னா ஹீலியம்-24 என்ன ஆகிடுங்க? வெளியே போயிடுச்சு. ஸோ ஒரு தனிமத்திலிருந்து ஹீலியம்-24, அதாவது ஆல்ஃபா கதிர் வெளியே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா புதுசாக இங்கே ஒரு உட்கரு உருவாகும், ஒரு தனிமம் உருவாகும். அந்த தனிமத்துக்கு பேர் எனக்கு தெரியாது, நான் வந்து எக்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்கிறது அணியின், மேலே இருக்கிறது நிறையின். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அட்டாமிக் நம்பர், இது வந்து மாஸ் நம்பர். ஸோ அணியின் 88ல் 2 வந்து இந்த சைடு போயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வருங்க? 86. அதாவது 88 2ஆக பிரிச்சுருங்க. 86யும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 88. இப்போ மேலே நிறைய மாஸ் நம்பர் பாருங்கள் 226. அதில் 4 போயிடுச்சுன்னா 222. இந்த 2 ஆட் பண்ணுங்கள், இது வந்து. ஸோ இப்போது இரண்டாவது முறையாக ஒரு ஆல்ஃபா சிதைவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கணும். X 86
222. இது ஒரு ஆல்ஃபா சிதைவு பண்ணுது. ஸோ ஆல்ஃபா சிதைவுனா என்ன வெளியே போங்க, ஹீலியம் 24 வெளியே போகும். ஸோ இப்போ உருவாக்கக்கூடிய தனிமம் எனக்கு தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒயின்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே 86 இருக்குது, அதில் 2 போயிடுச்சுன்னா 84. இந்த 2 ஆட் பண்ணுங்கள், 84 2 கூட்டிங்கன்னா 86. மேலே நிறைய பாருங்கள் 222, அதில் 4 போயிடுச்சுன்னா 218. இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா இது வரணும், செக் பண்ணிக்கணும் அடிக்கடி. ஸோ அடுத்தது இந்த எடுத்துக்கோங்க, ஒய் 84 218. மறுபடியும் 3ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்ஃபா சிதைவு போட்டாச்சு. ஆல்ஃபா சிதைவுனாவே என்ன வெளியே வரணுங்க, ஹீலியம் 24 வெளியே போயிடும். ப்ளஸ் இங்கே உருவாக்கக்கூடிய தனிமம் எனக்கு தெரியாது, நான் ஜட்னு வச்சுக்கிறேன். ஸோ 84ல் 2 போனால் 82, 218ல் 4 போனால் 214. ஸோ கொடுத்துருக்கிற சம்ம நம்ம செஞ்சுட்டோம். ரேடியம் 88 226 3 ஆல்ஃபா சிதைவுக்கு உட்படுறப்ப கிடைக்கக்கூடிய கடைசி சே தனிமம் வந்து Z82 216. Z82 216. ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன, நியூட்ரான்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நியூட்ரான்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு முன்னால் இந்த 82 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அணு எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அட்டாமிக் நம்பர். இந்த அணு எண் 3 கேள்விக்கான ஆன்சர் எப்போ மறக்கக்கூடாது. அணு எண் தான் புரோட்டானுடைய எண்ணிக்கை, புரோட்டானுடைய எண்ணிக்கை தான் எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ மைனஸ் இருக்கும். ஸோ அணு எண் அட்டாமிக் நம்பர் 82னா புரோட்டான் 82, புரோட்டான் 82னா எலக்ட்ரானும் 82. நியூட்ரான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணை கழிக்கணும், அதாவது மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பரை கழிக்கணும். இங்கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா தலையிலிருந்து வாழை கழிக்கணும், தலையிலிருந்து வாழை கழிக்கணும். ஸோ நிறை எண் மைனஸ் அணு எண். நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போனால் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ நிறை எண் 214 மைனஸ் அணு எண் 82. ஸோ கழிச்சிங்கன்னா 4 2 போனால் 2, மிச்சம் 1 இருக்கா, 11 8 போச்சுன்னா 3 1 132. ஸோ கிடைக்கக்கூடிய ரேடியம் 88 226 3 ஆல்ஃபா சிதைவு பண்ணுச்சு. கடைசியாக கிடைக்கக்கூடிய தனிமம் Z82 214. அதில் இருக்கிற நியூட்ரான் எண்ணிக்கை தலையிலிருந்து வாழ கழிங்க 132. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவல் டு 132. ஓகேங்களா? ரொம்ப எளிமையான சம்மு தான், போட்டு பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.